ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொர்ணபில் அணு உலை விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சொர்ணபில் அணு உலை விபத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1986 ஏப்ரல் 26 வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய சோவியத் யூனியனில். ஓகேவா? ஆனால் தற்போது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா உக்ரைன் மற்றும் பொலாரஸ் நாடுகள் வந்து இந்த இடத்த பகிர்ந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக இது உக்ரைனில் தான் இப்போது இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த அணு உலை விபத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1945 ஜப்பான் மீது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கா குண்டு வீசியிருக்கும். ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற 2 பகுதியில். இந்த குண்டு வெடிப்பு இருக்குது இல்லைங்களா, அணுகுண்டு வெடிப்பு, அங்கே நடந்த அணுகுண்டு வெடிப்பை விட ஒரு 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொர்ணபில் அணு உலையிலேருந்து வெளியாச்சு. ஓகேவா? உலக வரலாற்றிலே மிகப்பெரிய அணு உலை விபத்தாக எந்த அணு உலை விபத்து பார்க்கப்படுது அப்படின்னா இந்த சொர்ணபில் அணு உலை விபத்து தான் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட அந்த பகுதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,50,000 மக்கள் ஓகேவா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிரந்தரமாக வெளியேற்றிருக்காங்க. ஓகேவா? அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கட்டுப்பாடுகளுக்கு வந்து உட்படுத்தப்பட்டு அந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போது அதோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2016 ஆண்டில் உக்ரைன் நாட்டு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அறிவிக்கிறாங்க. என்னென்ன அறிவிக்கிறாங்க? கதிர் இயக்கவியல் சார் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 அறிவிக்கிறாங்க. தற்போது அந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான விலங்குகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் தங்கக்கூடிய இடமாகவும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இந்த சொர்ணபில் அணு உலை விபத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது உலக வரலாற்றிலே மிகப்பெரிய அணு உலை விபத்தாக இது பார்க்கப்படுது.